ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. இது உங்களுடைய பாஷா டீ கோர்ஸ். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழக தேர்தல். கடந்த சில மாதங்களாகவே தமிழகத்தில் மிகப்பெரிய பிரச்சாரங்கள் எல்லா கட்சிகள் சார்பாகவும் மிகப்பெரிய பிரச்சாரங்கள் நடந்துகிட்டே இருந்தது. அதோட இன்னைக்கு ஒரு இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். அதாவது இந்திய தேர்தல் ஆணையம் தமிழகத்துக்கான தேர்தலை அறிவிச்சிருக்காங்க. தமிழகத்தோடு சேர்த்து 5 மாநிலங்களுக்கான தேர்தல் அறிவிச்சிருக்காங்க. 5 மாநில தேர்தல் அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி, அஸ்ஸாம், மேற்குவங்கம். இந்த மாதிரி 5 மாநில தேர்தலுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் இன்னைக்கு தேர்தல் அறிவிச்சிருக்காங்க. இதில் தமிழகத்தில் ஒரே கட்டமாக தேர்தல் நடக்க போகுது. கடந்த சில மாதங்களாகவே பல அரசியல் கட்சிகள், எல்லா அரசியல் தமிழக கட்சிகளும் தேசிய கட்சிகளும் தமிழ்நாட்டில் தொடர்ந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு தேர்தலுடைய நடத்தை விதிமுறைகள் எல்லாம் அமலுக்கு வந்துருச்சு. இன்றைய சூழ்நிலையில தமிழக முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய காரில் இருக்கக்கூடிய தேசிய கொடி முதற்கொண்டு, தமிழக சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் போட்டோவா இருந்தது முதற்கொண்டு எல்லாத்தையும் நீக்கிட்டாங்க. அதோட தேர்தல் விதிமுறைகள் ஒட்டுமொத்த தமிழ்நாடுக்கும் சரி 5 மாநிலங்களுக்கும் தேர்தல் விதிமுறை நடைமுறைக்கு வந்துருச்சு. நீங்க எங்கேயும் பணமோ பொருளோ எந்த மாதிரியான டிரான்சாக்சன் பண்ணாலும் முறையான ஆவணங்கள் வச்சுக்கோங்க. தேர்தலுக்கு இதுக்கு முறையான ஆவணங்கள் இல்லை அப்படின்னா எந்த மாதிரியான நடவடிக்கையும் தேர்தல் ஆணையம் இருக்கும். நேரடியா தமிழகத்திலையும் சரி 5 மாநிலங்களையும் தேர்தல் ஆணையம் தான் முழு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துருவாங்க. அதே நேரத்துல தமிழக தேர்தல் இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தோட தமிழக மக்கள் தேர்தல் எதிர்கொள்ள போறாங்க. எந்த மாதிரி அப்படின்னா, கிட்டத்தட்ட 4 முனை போட்டிகள் இந்த தமிழகம் இந்த தொட்டை எதிர்கொள்ள போகுது. திமுக தலைமையிலான கூட்டணி, அதிமுக தலைமையிலான கூட்டணி, சீமான் அவர்களுடைய கட்சியிலான கூட்டணி, அதுபோக புதிதாக ஆரம்பிச்ச தமிழ் மொழி கழக தலைமையிலான ஒரு கூட்டணி. இந்த மாதிரியான 4 கூட்டணி இந்த முறை தமிழக தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் மார்ச் 30ஆம் தேதி தொடங்குது. மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும். இந்த ஒரு மாத காலமும் மிக தீவிரமாக தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்காக தமிழக கட்சிகளும் சரி தேசிய கட்சிகளும் சரி மிகப்பெரிய பிரச்சாரத்தை மேற்கொள்ள காத்திருக்கிறாங்க. இந்த மாதிரி 4 கட்சிகள் கூட்டணி அமைச்சு தமிழகத்தில் முறை எலெக்ஷன்ல பிரச்சாரம் மேற்கொள்ள போறாங்க. அதே நேரத்துல இதுல நம்ம குறிப்பா பார்க்க முடியும் அப்படின்னா, திமுக தலைமையிலான கூட்டணி இது தமிழ்நாடு மாநில தேர்தல், தமிழகத்துக்கான தேர்தல் அப்படிங்கும்போது இதுவரைக்கும் இல்லாத ஒரு புதுசா என்ன விஷயம் அப்படின்னா, திமுக தலைமையிலான கூட்டணி, அதிமுக தலைமையிலான கூட்டணி அப்படின்னு தான் சொல்லி இத்தனை தேர்தல் போயிட்டே இருந்துச்சு. முதல் முறையா இப்போ பலவாறு செய்திகள்லையும் பல விஷயங்கள்லையும் பிரச்சாரங்கள்ல எப்படி பாக்குறோம் அப்படின்னா, என்டிஏ தலைமையிலான கூட்டணி சொல்லிட்டு புதுசா அதிமுக பாஜக தலைமையிலான கூட்டணி சொல்லி ஒரு அறிவிக்கப்படாத ஒரு கூட்டணியா இந்த தமிழக தேர்தல் எதிர்கொள்ள போறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி பார்க்கப்படுகிறது. அதே நேரத்துல புதுசா அறிவிக்கப்பட்ட விஜய் தலைமையிலான தமிழக கட்சி கழகமும் அண்ணன் சீமான் அவர்கள் தலைமையிலான நாம் தமிழர் கட்சியும் தனித்தனியா தேர்தல் சந்திக்கிறாங்க. நீங்க யாருக்கு வாக்களிக்க போறீங்க, யார் வந்தா விரும்புறீங்க, எந்த மாதிரியான கட்சிகள் இது வரைக்கும் ஆட்சி செஞ்சிருக்காங்க, இதுக்கப்புறம் யார் ஆட்சி செஞ்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. அடுத்தடுத்த அப்டேட்ல நம்ம இந்த தமிழக தேர்தலை பத்தி பார்ப்போம்.